வணக்கம். நான் ஜோதிடர் சூரியதேவ் பேசுகிறேங்க. 2020 வருடம் குரு பெயர்ச்சி குருவின் பார்வையில் ராகு, அதாவது குரு ராகுவை பார்ப்பதால் என்ன நிகழும், அதோடைய சூட்சுமம் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. குருவானவர் திருக்கணிதப்படி 20 நவம்பர் 2020 தனுஷில் இருந்து மகரத்திற்கு பெயர்ச்சி பெறுகிறார். ஓகேங்க. இப்போ குரு பற்றி கொஞ்சம் சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். குரு ஆங்கிலத்தில் ஜூபிட்டர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிரகத்திற்கு ஏன் குரு என்று பெயர் சூட்டப்பட்டது? பொதுவாக குரு என்பவன் அருவமாக இருக்கக்கூடிய ரூபத்தை உணர்த்தக்கூடியவர் குரு ஆவார், மறைபொருளை உணர்ந்தவர். அப்போ குரு கிரகத்திற்கு இன்னொரு பெயர்கள், நிறைய பெயர்கள் இருக்குது. முக்கியமாக பொன்னவன் என்றும் பிரம்மா என்றும் பல பெயர்கள் குருவுக்கு வழங்கப்பட்டிருக்குங்க. இந்த தங்க நிற கதிர்கள் பிரதிபலித்து கொண்டிருப்பதால் இவருக்கு பொன்னவன் என்று பெயர். பிரம்மா என்றால் சிருஷ்டிக்கப்படுவது, படைப்பாளி என்று பெயர். இது இயக்கத்தின் நிலையாக அறிவாக பெயர் சூட்டப்படுகின்றது. அதாவது இயக்கம் ஈக்குவல் டு அறிவு. அதனால் தான் பிரம்மத்தை உணர்ந்த தாயுமானவர் அறிவுதான் தெய்வம் என்று பல பாடல்கள் எழுதியுள்ளார். அப்படி அறிவுக்கு சொந்தக்காரர் குரு கிரகம் ஆகுங்க. யானையோட படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒளிவட்டமாக எல்லோயிஷாக இருக்கும். அந்த ஒளிவட்டங்கிறது ஆங்கிலத்தில் ஆறான்னு சொல்லப்படுகின்றது. அப்போது எந்த ஒரு உயிரினத்தில் அந்த ரேஸ், கோல்டன் ரேஸ் படும்போது சுயமரியாதை, கௌரவமான செயல், அறிவுபூர்வமான செயல், உயர்ப்புகள், ஒழுக்கம், தர்ம நெறி கடைபிடித்தல், இனிமையான எண்ணம், சொல், செயல் எல்லாமே இருக்கும். அதான் அந்த ஒளி மங்காமல் முழுமையாக அந்த உயிரினத்தில் அது பட்டிருக்கணும், ஆக்குபை ஆகியிருக்கணும். ஜோதிட சாஸ்திரப்படி குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் கோடி புண்ணியம் என்று சொல்லப்படுகின்றது. குரு பார்வையானது 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 5, 9 சிறப்பு பார்வை. காரணம் பார்த்தீங்கன்னா 5 வந்த வழி, பூர்வ புண்ணிய பூர்வ ஜென்மம்னு சொல்லக்கூடியது. 9ங்கிறது செல்லும் வழி, பாக்கிய நிலை உணர்த்தும் ஸ்தானம். அதாவது இறைவனுடைய அருள் ஸ்தானம் சொல்லலாம், ஆசிகள் ஸ்தானம், வழி நடத்துதல் ஸ்தானம்ங்கிறது சொல்லக்கூடியது. அதனால தான் 5ஆம் இடம் 9ஆம் இடம் சிறப்பு பார்வையாக சொல்லப்படுகின்றது. ஓகேங்க. அப்போது இந்த குரு பற்றி மட்டுமே சொல்லிக்கிட்டே போனோன்னா விரிவாக சொல்லிகிட்டே போகலாம். ஏன் அதுக்கு கோல்டன் ரேஸ் வந்தது, மனிதனுக்கு உடல், அப்போ மனிதன் உடலுக்கு ஆன்மாவிலும் அப்போ எத்தனை வகையான கதிர் அலைகள் விரிந்து கொண்டே இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் ஜோதிட சப்ஜெக்டில் அடுத்தடுத்து வீடியோ பார்க்கலாங்க. இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். குரு பகவான் தனுசிலிருந்து 2020 நவம்பர் மாதத்தில் மகரத்திற்கு பெயர்ச்சி பெறுகிறார். குரு 5ஆம் பார்வையாக ரிஷபத்திற்கும், 7ஆம் பார்வையாக கடகத்திற்கும், 9ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கும் பார்வையிடுகிறார். இப்போது நம்ம 5ஆம் பார்வையாக ரிஷபத்தில் உள்ள விஷ கிரகமான, நிழல் கிரகமான, செப்புடி வித்தைக்கு சொந்தக்காரரான ராகுவை பார்த்தால் என்ன பலன்கள் எல்லாம் நடக்கும், அதான் அதோடைய சூட்சுமம் என்னங்கிறது மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோங்க. குருவுக்கு ஆப்போசிட்டான செயல்கள் ராகுக்கு உடையது. அயோக்கியத்தனம், நரித்தந்திரம், அதாவது சரியாக போய்கொண்டு இருக்கும் நிகழ்வுகள், சூழ்நிலைகள் கொலாப்ஸ் பண்ணுறது தான் ராகுவோடைய வேலை. ராகு எப்போவுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே போவார், எண்ணத்துலையும் சரி சூழ்நிலையிலையும் சரி, கடைசி கொலாப்ஸ் பண்ணுறது. அப்படி எப்படி கொலாப்ஸ் ஆகிறதுங்கிறத அடுத்த சூட்சுமம் உண்டு. ஸோ இந்த டாபிக் பார்த்துக்குருவோம். ராகு கொலாப்ஸ் பண்ணுறது ப்ளஸ் மைனஸ் பலன்கள் ஏற்படுத்துவது பார்த்திங்கன்னா இருக்கும் இடத்தை பொறுத்தும், சேரும் கிரகம், பார்க்கும் கிரகம், அதோடைய அதிபதி நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும், இது போன்றெல்லாம் இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் கணிக்கிறது. அதாவது இது போன்ற பல ஜோதிட ரூல்ஸ் எல்லாம் உண்டு. இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ஒரு சின்ன விஷயமாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஒருத்தர் விவசாய பூமி, காடு, மலையை எல்லாம் அழித்து மக்கள் வாழும் இடத்தில் அருகே ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் அவர் அந்த இடத்திற்கு பட்டா, ரிஜிஸ்ட்ரேஷன், பத்திரம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சுருக்காரு. அப்போ அங்கே யாரும் இது தவறுன்னு கேள்வி கேட்டான்னா அவர் என்ன சொல்லுவார்? அரசாங்கத்துக்கு நான் துரோகம் செய்து ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா என்னை என்ன வேணால் பண்ணிக்கோ, அப்படி தான் சொல்லுவார். என்கிட்ட எல்லாமே ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்குங்கிறது. ஸோ அதே இது இன்னொரு விஷயம் சொல்கிறேனே. இப்போது நீங்கள் ரோட்டில் நீங்கள் போயிட்டுருக்கும்போது சில கேட்டிருப்பீங்க, ராகு காலத்தில் பிறந்தான் போலே இப்படி வண்டி ஓட்டிகிட்டு போகிறான் பாருன்னு, இல்லைங்களா?
அப்போ வண்டி நேராக ஓட்டுற ஒரு சீராக ஓட்டுறது கிடையாது. அப்போது கோணல் மலமாக ஜிக்ஸாக் மாதிரியே ஓட்டுறது. அப்போது ராகுவை பார்க்க அந்த 5ஆம் பார்வையாக குரு பார்த்தா எப்படி இருக்கும்? அப்போ புகழ் கௌரவம் ஏற்படுத்துவார் இல்லையா குருங்கிறது. அப்போ வண்டி ஓட்டுறவருக்கு அவருக்கு எப்படி புகழை கொடுக்கும்? இப்போ ரோட்டில் இந்த மாதிரி போனால் தானே அந்த மாதிரி ரேஸில் போனால், ஸோ அவர் மைண்டு வந்து சரி இதை வச்சு நம்ம ரேஸில் போகலாங்கிற எண்ணங்கள் தூண்டிடும். ஃபார் எக்ஸாம்பிள் மாத்திரம் தான் சொல்கிறேன். அதே கெமிக்கல் ஃபேக்டரியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நடக்கும்? ஸோ அவருக்கு என்ன கேன்வஸ் பண்ணுவார் மக்கள்கிட்ட? சோப்பு, சீப்பு, ஷாம்பு எல்லாமே கெமிக்கல்ஸ் தானே உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ இதை வச்சு அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, டெமோ கொடுக்கறது, இப்படியெல்லாம் செஞ்சு அவர் புகழ் பெற செய்வார். ஆனால் குரு வந்து அறிவே தான் தெய்வம் என்றார் இல்லையா தாயுமானவர். தெய்வத்தின் கதிர்வீச்சாக இருக்கும் பிளானட் ரேஸ் அது. அவர் செய்த தவறுக்கு யாருக்கும் தெரியாத நிலை அனுபவிக்கிறார். அதாவது தவறாக இருந்தால் எந்த இடத்தில் ராகு இருக்கிறாரோ அங்கே சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாருங்க. ராகுவை 5ஆம் பார்வையாக குரு பார்க்கும்போது அந்த சீக்ரெட்டை வந்து வெளியில் தெரியாத வண்ணம் அந்த உலகம் அந்த நிகழ்ச்சியை போற்றும் வண்ணமாக ஏற்படுத்துவார். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒருத்தர் வந்து 3 மனைவியை வந்து மெயின்டைன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகருக்கு வந்து ராகு, சுக்கிரன் இந்த மாதிரி இருந்து அந்த குரு பார்வை இருக்குன்னா சமுதாயத்தில் வந்து அவருக்கு பேர் வழங்கப்படுறது எப்படி தெரியுமா இருக்கும்? அவருக்கு 3 இருந்தால் என்ன, 5 இருந்தால் என்ன, அவர் கெப்பாசிட்டி வச்சுருக்காரு, உனக்கு என்னையா வந்துச்சுங்கிற மாதிரி புகழ் பாட வைத்து விடும். ஆனால் அந்த 3 பெண்களால் அந்த மனிதன் ஏற்பட்ட டார்ச்சர், கஷ்டம் வாழ்நாள் முழுவதும் வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்கும். இதை அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார். ஏண்டா தொட்டோம் என்ற புலம்பல் அறிவின் குருவானார் உணர்த்த செய்வார். ஆனால் அது சீக்கிரட்டாகவே மரியாதை குறையாத வண்ணமே மெயின்டெனன்ஸ் ஆகுங்கிறது தாங்க. இதே அந்த ஜாதகர் வந்து அந்த நிகழ்ச்சியை தன் தவறை உணரும் போது புண்ணிய காரியங்கள் செய்ய முயல்வார், பிராய்ச்சித்தம் தேடுவார். அது வந்து குரு தூண்டிவிடும். நன்மைகள் பல செய்வார். அதனால் தான் புண்ணியம் வந்து பெறுவார். ஏனென்றால் குருவை பார்க்க கோடி புண்ணியம் இல்லையா, அறிவு உணரச் செய்துவிடும். காரணம் அறிவே தானே தெய்வம். அதன் அலையாக சுற்றி கொண்டு இருப்பது குரு கிரகம் ஆகுங்க. அதே போல அந்த ஜாதகர் தன் தவறை உணரவில்லை என்றால் குரு பார்வை பெற்ற ஸ்தான அதிபதி ஒளி மங்கி அசுபபலம் பெற்றிருக்கார் என்று அர்த்தங்க. அதுக்கு உண்டான விளைவும் அவர் அனுபவிப்பார். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து கோச்சார குரு ராகுவை பார்ப்பதால் மற்றும் அவருடைய 5, 7, 9 பார்வையும் பெயர்ச்சியும் ஒவ்வொரு ராசிக்கு வந்து தனித்தனியாக பிரீஃபாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொன்றாக பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.